தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் 3ஆம் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சதாசிவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வெங்கடாபுரத்தில் சதாசிவம் என்பவர் தனது மனைவி ருக்மணி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வந்தார். இதனிடையே குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவர் சதாசிவத்தை விட்டு பிரிந்து சென்ற மனைவி ருக்மணி 3ஆம் கட்டளையில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வந்தார். அதன் பின்னர் கணவர் சதாசிவிடமிருந்து தன்னை பிரித்துவிட வேண்டும் என குன்றத்தூர் காவல் நிலையத்தில் மனைவி ருக்மணியின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். குடும்ப பிரச்சனை என்பதால் சங்கர் நகர் மகளிர் காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் புகாரை அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மகளிர் காவல்துறையினர் சதாசிவத்தை அழைத்து பேசியதுடன் நகைகளை ருக்மணி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு 2 பிள்ளைகளில் மூத்த மகனை தந்தையிடம், இளைய மகனை தாயிடமும் அனுப்பி வைத்தனர். மேலும் இளைய மகனை தந்தை பார்க்க சென்றால் தடை ஏதும் விதிக்க கூடாது என ருக்மணி குடும்பத்தாரிடம் எழுதி வாங்கி கொண்டு அனைவரையும் அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சில நாட்கள் சென்ற பிறகு தந்தை சதாசிவம் இளைய மகனை பார்க்க சென்ற போது மகனை பார்க்க மறுத்ததுடன் ருக்மணியின் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட சதாசிவம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் தனது மகனை பார்க்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தனக்கு கொலை மிரட்டல் விடும் மூர்த்தி என்பவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் சதாசிவம் தெரிவித்துள்ளார். நான் அங்கே போய் வீட்டாண்ட போய் குழந்தைய பார்க்கணுன்ட்டு கேட்டால் குழந்தைய காட்ட மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஆளை வச்சு மிரட்டுறாங்க. மிரட்டி அவர் என்னடானா கழுத்தாத்து போட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் அதனால குன்றத்தூர் காவல் நிலையம் எனக்கு என் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்.